இப்போ இதில் உண்மை வெளியே வரணும், அதுக்காக சிபிஐ கேட்குறோம் அப்படின்றது பாஜகலேருந்து முன்வைக்கக்கூடிய ஒன்று. பாஜக தலைமையில் போடப்பட்ட இந்த உண்மை கண்டறியும் குழு என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. உண்மையை கண்டறிகிறேன் என்று சொன்னால் இங்கே ஏதோ பொய் நடந்து கொண்டிருப்பதை போல தேசிய அளவில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு ஒரு எம்பி குழுவை அனுப்பியிருக்கிறது என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் அரசு மருத்துவமனை போய் வந்த பிறகு திருமதி ஹேமா மாலினி அவர்கள் பேட்டி கொடுக்கிற போது நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் விசாரிக்க இருக்கிறோம். யார் கொடுத்தது உங்களுக்கு அதிகாரம்? நீங்கள் யார்? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒன்றிய அரசு எங்களிடம் விளக்கம் கேட்டிருந்தால் நாங்கள் கொடுக்கிறோம். கேட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய குழு அல்ல, மத்திய அரசின் தேசிய ஜனநாயக கூட்டணியோட குழு. உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? சொல்றேன், புல்டோசரை வச்சு நம்ம யோகி ஆதித்யநாத் இடிக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு உண்மை கண்டறியும் குழு அனுப்பலாமா? உத்தரப்பிரதேச அதிகாரிகள் எங்களுக்கு பதில் சொல்ல விடுவார்களா? அப்படியானால் இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது இல்லையா? நீங்கள் அரசாங்கத்தின் மூலம் அல்லவா எங்களை கேள்வி வாருங்கள், வந்து நீங்கள் பார்த்தீர்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொன்னீர்கள், போவதோடு சரி. நாங்கள் அரசு அதிகாரிகளிடம் கேள்வி கேட்குவதற்கு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன நியாயம்? ஒருவேளை இந்த குழு அண்ணன் நயினார் நாகேந்திரன், அண்ணன் காந்தி, அக்காள் சரஸ்வதி, சகோதரி வானதி சீனிவாசன் அனுப்புங்க, கேட்கட்டும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இந்த மண்ணை சார்ந்தவர்கள், அவர்கள் கேள்வி கேட்கட்டும். உங்களுக்கு என்ன அதிகாரம்? அரசு அதிகாரிகள், இது எங்கள் தன்மானத்தின் மீது, தமிழர்கள் 8 கோடி தமிழர்கள் மீது தன்மானத்தின் மீது நடத்தப்படுகிற அதிகாரப்பூர்வமான எதேச்சதிகார போக்கு என்று நான் கண்டிக்கிறேன். முதலில் அதை கடந்து விடுகிறேன். இரண்டாவது, சகோதரர் பேசுகிற போது சொன்னார், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி வர்றார் விஜய், திடீரென்று அந்த ஒரு 8000 கூட்டத்தை கூட்டிக் கொண்டு ஏதோ மைதானத்திற்கு போக வேண்டும் என்றால் மணி எத்தனை? எப்படி போவார்கள்? படத்தை, சினிமா படத்தை நீங்கள் பேன் பண்ணுவது என்பது எளிது. வெளியே வருவதற்கு முன்னால் நிறுத்தி விடலாம். அதை கூட நான் இல்ல முடிச்சிடறேன், நீங்க இருங்க. சினிமா நடந்து கொண்டிருக்கிற போது நிறுத்தி இருந்தால் வேறு கதையாக மாறும். வருவதற்கு முன்னால் தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் உயிரோடு ஒரு தலைவன் மீது உணர்வை வைத்துக் கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை நீங்கள் நினைத்தவுடன் விலகிச் சென்று விட முடியுமா?